நீ மட்டும் சரியான வீரனா இருந்தா அந்த மோமூடிய கட்டி மூஞ்சிய காட்டி பாரு. மோமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கல உன் நெஜ முகத்தோட ஒரு நாள் தாண்ட முடியுமான்னு பாக்குறேன். ஆரம்பிக்கலாங்களா? என்ன கன்றாவி இது. ஆக்சுவலாக நான் கேட்ட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு கொடுக்குறேன். நான் கேட்டது நம்ம வடக்கு நண்பர் தான் வெட்டினாரு. இப்போல்லாம் எங்கே முடிவற்ற கடையிலேயே வடக்கு நண்பர்கள் தான் ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. அதனால இன்னும் ஒரு சில வீடியோக்களுக்கு என்னோட இந்த ஒரு கெட்டப்பு தான் உங்களுக்கு பார்வை கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். அப்படி என்னதான் ஆச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஷார்ட்ஸ். என்னப்பா சொல்கிறேன், அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ் தான் முக்கியமான காரணமே நீ தான்டா. நீ தான்டா இந்த குளத்துக்கு என்ன ஆளாக்கி இருக்க. ரைட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸு ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் அப்பார்ட். நான் என்ன காரணத்துக்காக இந்த ஒரு வேலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை எப்படி இந்த அளவுக்கு எடுக்குமா என்னன்னு தெரியல. என் அளவுக்கு இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஒரு அங்கத்தையே வந்து தனியாக எடுத்துருது, ஒரு முக்கியமான அங்கத்தை. அது என்ன அங்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். ஸோ எந்த அளவுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மனுஷ வாழ்வில் கெடுதலாக இருக்குது அப்படின்றதான் இந்த இடத்துல ஒரு டிபேட்டாக நம்ம வந்துட்டு பேசிக்க போகிறோம். சாதிக்கிறதுக்கு முகம் தேவையில்லை. உன் மீசைக்க மறைச்ச நீ ஒரு நடிகண்டா. கண்ணாடி பார்க்கும்போது தான் தெரியுது. பொதுவாக வந்துட்டு எல்லோரும் டிப்ரெஷன் ஆனால் சரக்கு அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அப்புறம் நிறையா சில பல வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேலரியில் போய் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன்ல, ஸோ கேலரியை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, இந்த மெயின்டெனன்ஸ் பர்பஸ் மாதிரி க்ளீன் பண்ணுறது. அது நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏதாவது டிப்ரெஷனாக இருந்து லைஃப்பில் என்னடா பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா நான் போய் ஒரு விஷயம் ஹேர் கட் பண்ணுறோம். ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்னா கரெக்டா நல்லா பண்ணுற, ஆனால் 10 நாள் வர மாட்டேங்கிற. ஃபஸ்ட்டு விஷயம் யூடியூப் ஷார்ட்ஸோட நன்மைகள் பற்றி பார்த்துடலாம். இதில் பெருசாலாம் எதுவுமே கிடையாது. நன்மைகள்னால் வந்துட்டு இப்போ யாராவது ரீச் ஆகணும் அப்படின்னா இப்போ யூடியூப் ஷார்ட்ஸை போட்டால் ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு, அதுவும் கஷ்டப்பட்டு தான் போடணும். பட் இருந்தாலும் ஒரு கொலாப்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். ஏன்னா அதுபடி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் தான் பார்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். ஆனால் கஷ்டப்படணும் அந்த இடத்துல. பட் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரீச் ஆகிறது வந்து ஈஸி. ஒரு நடனத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா அது வைரல் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக செல்லப்பரட்டி ஆகிடலாம் இந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி. இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நன்மை என்னென்னா நமக்கு ஒரு லாட் ஆஃப் கண்டென்ட் ஒரு இடத்துல தேவைப்படுது. அது ஒரு 20 நிமிஷம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட சம்மரியாக வந்துட்டு இருக்கிறது தான் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் தேவைப்படுது. ஆனால் இதை என்ன பண்ணிட்டானுங்கன்னா ரீல்ஸோட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஷார்ட்ஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் டு 1 மினிட்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிப்போம். அதை டக்குன்னு மறந்துடுவோம். அது வேறு விஷயம். அதெல்லாம் நெகட்டிவில் வருது. இவ்வளோ தான் யூடியூப்போட நன்மைகள் இருக்கக்கூடியது. ஒரு வேளை யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் விளைவிச்சது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடலாம். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த நன்மை இருக்கோ யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இப்போ ஷார்ட்ஸோட அந்த செங்கல் சைக்கோவாக நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆகும். யூடியூப் ஷார்ட்ஸோட தீமைகள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏதாவது இப்போ நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸுக்குள்ளே அந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டுட்டோரியல் பொறுத்து இருக்குது. அதிகபட்சம் வீடியோ பார்க்குறோன்னா அதிகபட்ச நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கெட்டு குட்டிச்சோராக்கி உங்ககிட்ட தள்ளி விட்றது. இப்போலாம் ஒரு படத்தை நிம்மதியாக பார்க்க பிள்ளைங்க 2.5 மணி நேரம் படம். அந்த படத்தை நம்ம பார்க்க போனால் அதையும் விட்டு பார்க்க தோணுது. என்னடா காரணம் அப்படின்னா சில பல யூடியூப் சேனலெல்லாம் அடி போட்டு பார்த்தா அந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் ஸ்பேனை கெடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு தள்ளி போகிறத உங்களால் உணர முடியும். ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா இந்த யூடியூப் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நல்ல பிளாட்ஃபார்ம். யூடியூப் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகிடலாம், சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்தும் அவங்களுக்கு வீடியோ யூஸ் பண்ணணுமோ 10K 20K தான் போகுது. என்னடா கண்ட்ராவி அப்படின்னு பார்த்தா
ஷார்ட்ஸில் வந்து வியூஸ் போனது வந்து 10 மில்லியன் 20 மில்லியன் அப்படி போகுது. நிறையா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்கலாக வியூஸும் அதிகமாகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பண்ணிடுவாங்க. ஒரு சில சேனலுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தாலும், பட் நிறையா சேனல் இப்போ 10 சேனல் இருக்குன்னா அதில் வந்துட்டு 10 சேனலுமே போட்டுருவாங்க. 100 சேனல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3 சேனல் 4 சேனல் அப்படி தான் வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி வியூஸ் கெயின் பண்ணுவாங்க. பட் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது எல்லா யூடியூபர்ஸும் கெயின் பண்ணுவாங்க ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுனா. நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். பட் அதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ வியூஸ் வந்து ஒரு 10 மில்லியன் போதுன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்ஸுக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 20 to 30K வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. என்னென்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்து. இப்போது அவங்களே வந்துட்டு இப்போ யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண ஷார்ட்ஸ் வியூவர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அதை பார்ப்பாங்க. அதனால் வீடியோஸ் போட்டால் அவங்கள பார்க்க டைம் இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஓகே என்ன 8 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க, இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அவன் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கானா 30 மினிட்ஸ், ஓகே இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையாளுவாங்களே தவிர அவங்க வந்து உள்ளே போய் அதை கிளிக் பண்ணி 8 நிமிஷம் உட்காந்து பார்த்து 10 நிமிஷம் உட்காந்து பார்த்து அந்த வியூஸ் ஏற்றுவோம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஷார்ட்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க வாழ்க்கைக்கும் கெடுதல். இது சப்ஸ்கிரைபர் வீடியோ போடுவாங்கல்ல அவங்க வாழ்க்கையும் கெடுதல். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போடுறத வந்து அறவே தவிர்த்துருங்க. ஷார்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஷார்ட்ஸ் வந்து தேவைப்படும். பட் அதே டயத்தில் வந்து அது வந்துட்டு கெடுதல் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ யூடியூப் அல்காரிதம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபஸ்ட்டு யாருக்கு காட்டும் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு தான் காட்டும். அந்த சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்களா, ஓகே இத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, ஸோ இதுதான் கிளிக் த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவங்க லைக் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் வந்து பொதுவாக யூடியூப்போட அல்காரிதம். பட் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு அதில் நிறையா வியூஸ் போய் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு போகிறது யார், அந்த 20K சப்ஸ்கிரைப் பண்ணாங்கல்ல அந்த சப்ஸ்கிரைபர் தான். அவங்க நீங்கள் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் எப்படி நினச்சிக்கோன்னா, இவன் சப்ஸ்கிரைபரே பிறந்த வீட்லேயே அவனை கண்டுக்கல, இவனை எப்படி புகுந்த வீட்டில் போய் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இவனை எப்படி முன்னேற்றி விடுறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணாது. ஸோ இதுதான் நடக்குது. இதனால தான் நிறையா சேனல் வந்து ஷார்ட்ஸ் சேனல்லாம் ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் வீடியோ போடுறான். அந்த மாதிரி சேனல்லாம் அடியோட மண்ணாகிறதுக்கு காரணம் இது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு ப்ரோ என் சேனலையும் இப்படி தான் ப்ரோ புட்டுக்குன்னு போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு யூடியூபர் சம்மந்தப்பட்ட விஷயம். தனி மனிதன் எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஏதாவது ஒன்று படிச்சுட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கோடிங் ரிலேட்டடாக ஒரு டுட்டோரியல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். சர்ச் பண்ணி பார்க்குறதுல வரும் ஃபஸ்ட்டு ஒரு 2 கோடிங் ரிலேட்டடாக வரும். நம்ம என்ன நினைப்போம்னா 20 நிமிஷம் வீடியோ இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் டக்குன்னு சொல்லிடுவான், நிறையா சொல்லுவான். ஆனால் 20 நிமிஷம் வீடியோவில் போட்டு செவ்வா இருப்பான். நம்ம எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு நம்ம வா ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸை போய் பார்ப்போம். ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தெரியுது. அதுக்கடுத்து பிரியாணி வரும், அதுக்கடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வீடியோ ஸ்ட்ராங்காக பார்க்குறோமோ அப்படியே அதுலேயே வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதான் யூடியூப் அல்காரிதம். இதை நம்ம யாரும் கெடுக்கலை. ஆனால் எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு தோணும் இந்த அடுத்த ஷார்ட்ஸோட நிப்பாட்டிடலாம், நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு 1 ஹவர் கழிச்சு மறந்து போயிடும். நம்ம என்னடா தேடி வந்தோம் அப்படிங்கிறது, எங்கடா இங்கே இருந்த வண்டியாக காணா, அது மாதிரி என்னடா இங்கே இருந்த வாழ்க்கையை காணா, அது மாதிரி இருக்கும் அந்த டைம் கேப்பில். இதுதான் டெய்லி ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். இதனாலேயே நான் டிப்ரெஷன் ஆகி என்னோட லாங்கர் வைக்கணுன்ற கனவெல்லாம் அழிச்சிட்டு போய் முடிய வெட்டுறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்து நிற்கிற உங்கள் முன்னாடி நான் என்னத்த சொல்ல. ஓகே ஃபைன். அதனால் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தீய சக்தி, தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குறது நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ அதில் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஒன்று தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தவறான விஷயம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போய் சர்ச் பண்ண மாட்டான். அவன் போகிற ப்ராசஸே வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன வீடியோ கன்சியூம் பண்ணலாம், மீம்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறது அது மாதிரி இருக்கும். பட் யூடியூப்பில் வர்றவங்க அப்படி வரல. யூடியூப்பில் வந்துட்டு எல்லா வகையான வீடியோக்களும் இருக்கும். நமக்கு என்ன வீடியோ தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த வீடியோ நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வருவோம். படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு ஜென்ரேஷனில். புக்கை வச்சு படித்தா தான் ஆகும். ஆனால் புக்கை வச்சு படித்தா தான் தூக்கம் வருதே, இது எங்கே போய் கும்பிட்டாளுங்க. யூடியூப்பில் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க யாருன்னா ஏதாவது டுட்டோரியல் பார்க்குறவங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாலும் குறிப்பிட்ட கேட்டகரியில் பார்க்குற ஆடியன்ஸ் தான் நிறையா பேர் இருப்பாங்க இந்த யூடியூப் கன்சியூம் பண்ணும்போது. அதனால் தயவு செய்து யூடியூப் ஷார்ட்ஸை வந்து எடுத்துருங்கடா யூடியூப் அப்படின்னு கேட்டாலும் எடுக்க மாட்டானுங்க. அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னா இப்போ நார்மலாக அவனுக்கு தேவை அது யூடியூப் ஷார்ட்ஸா, யூடியூப் ரீல்ஸா, யூடியூப் ஷார்ட்ஸா, யூடியூப் லாங் டேர்ம் வீடியோவா, அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை நம்ம வந்துட்டு யூடியூப்பில் அவனோட அந்த ஆப்பில் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த விஷயந்தான் அவனுக்கு தேவை.
இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வீடியோ பெரிய பெரிய வீடியோ பார்த்தோன்னே மூளை டயர்ட் ஆகி வச்சுட்டு, சரி ஓகே ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் மாற்றிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட அதான் போதே 5 மணி நேரம் 6 மணி நேரம் சம்மந்தமே இல்லாமல் சார்ஜ் முடிகிற வரைக்கும். அப்படின்னா அது அவனுக்கு தானே லாபம். அதே டைமில் அவனுக்கும் வந்துட்டு நம்ம ரெவென்யூ கொடுக்குறது கம்மியாகுது. ஏன்னா இப்போ ஒரு 1000 வியூ வந்து ஒரு லாங் டேர்ம் வீடியோக்கு போகுது அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து 1000 வியூஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ரூ. 80 ஒரு ரூ. 70 அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ போகும்னா, ஒரு 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா 0.81 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். சம்திங் பைசாலாம் ரூபா கூட வராது. அந்த பைசா கணக்கில் தான் வரும். அதனால் எவ்வளோ வியூஸ் போனாலும் அதில் வந்து 25% யூடியூப் எடுத்துகிட்டு சம்திங் 75% கிரியேட்டருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ஷார்ட்ஸ் வந்து போடாதது நல்லது. இப்போ நம்மளே ஷார்ட்ஸ் போட்டாலும் அது இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தான் இப்போ என் மைண்டுக்கு வந்து தோணிட்டு இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி தான் கேட்டு குட்டிச்சோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிருக்கு. காரணம் எனக்குள்ளே இருக்க இந்த ஒரு பழக்கம் தான். டிப்ரெஷனாக முடி வெட்டிட்டு மோட்டிவேஷனோடு இருக்கிறது. இன்றைக்கி கூட நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதான் காரணம். நீ ஏன்னா மீசை எடுத்துகிட்ட ஒரு மாதிரி இருக்குது, எடுக்கக்கூடாது வீடியோ அப்படிலாம் நினச்சேன். பட்டு வளர்ந்துடும், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு என்னடா ஸ்டோரி வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் கேட்டேன். ஆனால் இது மாதிரி வெட்டி விட்னா அப்படின்னு அது அவர் ஒரு வடக்கு நண்பர் தாடி ட்ரிம் பண்ணி விடணும் அப்படின்னு ட்ரிம் பண்ணி விட்டார். ஆனால் மீசை எடுத்துடாதீங்கண்ணா அப்படின்னு மீசை லைட்டாக வந்துட்டு ட்ரிம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் மீசைக்கு ஏற்ற மாதிரி தாடியை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன நினச்சாருன்னு தெரில, மீசை எடுத்து விட்டாரு. என்னங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலைங்கய்யா. எடுத்துட்டாரு, வேறு என்ன சொல்கிறது. அவன் வேறு வடக்கு பாய், அவனை திட்டினாலும் அவனுக்கு எதுவும் புரியாது. நம்மளுக்கு திட்டி பழக்கம் இல்லை, நம்ம வேறு இன்ட்ரோவர்ட்டு. அதனால் எடுத்துட்டீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தடவி பார்த்துட்டு ரைட்டு இன்னைக்கு எப்படிலாம் சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி ரோட்டில் கூட நடக்க முடியல. சிரிச்சா மூஞ்சி கன்றாதியாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலையை குனிஞ்சுக்கிட்டே செல்ல நடுற மாதிரியே நானும் எவ்வளோ நேரம் தான் செல்ல நடுற மாதிரியே வர்றது ரோட்டில். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஆகிப்போச்சு. அதனால் முடிதானே வளர்ந்துடும் விடுங்க அப்படி சொல்லி மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன். முடி தாடி மீசை அதெல்லாம் ஜோக் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கடுப்பாகி நீங்கள் தாடி மாதிரி வச்சுருந்தாரு. நான் பார்த்துட்டு எனக்கு கடுப்பாகி போச்சு. மீசை எடுக்கும் ரைட்டு எடுத்து விட்றேன்னா வளரட்டும் பொறுமையாக, மயிரோடும் சேர்த்து சேனலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாடி மீசை முடியெல்லாம் வளர்கிறதோட சேர்த்து சேனலும் வளர்கிறத நீங்களும் கண் கூட பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேவலமான சமாளிஃபிகேஷன் வச்சு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். பட் வீடியோவோட கருத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் மயிரே போச்சு அப்படின்னு போனாலும் டைம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்மக்கிட்ட ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து டயத்தை வந்து இப்படி உருவிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு தெரிஞ்சு கொடுக்குறோம். அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதாவது டுட்டோரியல் யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை முக்கியமான விஷயங்களாக அந்த சேனலில் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். நம்ம தான் நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்ம டைமுக்கு பாதுகாப்பு. கப்பலுக்குள்ளே தண்ணி போகாமல் கப்பல் மூழ்காது. அதனால் கப்பலுக்குள்ளே தண்ணியை மூழ்க விட்டுறாதீங்க, டயத்தை மிச்சப்படுத்திட்டு. அதனால் இந்த ஒரு வீடியோ எப்படி வந்தாலும் சரி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே தீருவேன். ஏன்னா தழும்பை மறைக்கிறவன் தான்டா என்னது வயது முதிர்ந்த போதிலும் உயரம் குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்த மாட்டான். எதுவுமே முக்கியம் இல்லடா. பாய். வீடியோ அப்லோட் பண்ணணுமா? நம்ம இதுக்கு தான் வியூஸ் போகாதுல, அந்த ஒரு தைரியம் தான்.